ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 9th மேக்ஸ் வென் டயக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். வென் டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். அதாவது இது ஈஸியாக போட்டலாம். இதை ஒன்ஸ் வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். அதோட பேசிக்ஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்கிறேன். முதல்ல ஏ யூனியன் பி. யூனியன் அப்படின்னா என்னென்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. தமிழில் வந்து சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ யூனியன் பிங்கும் போது இப்போ ஏ யூனியன் பினா ஏயும் பியையும் சேர்த்து ஷேட் பண்ணி காட்டினேன். இதுதான் ஏ யூனியன் பி. யூனியன்னா ஜாயிண்ட், ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்குது. அப்போ ஏ யூனியன் பின்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து இது பண்ணி காட்டும். இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன்னா வெட்டுங்கிற மாதிரி வரும். இன்டர்செக்ஷனுங்கும் போது ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்கோ அந்த ஏரியாவை மட்டும் ஷேர் பண்ணணும். ஏ பி இப்போ ரெண்டுமே காமனாக இருக்கிறது எங்கே? இந்த இடம் தான். அப்போ நம்ம இந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணி காட்டணும். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரி, ரெண்டுத்தையுமே சேர்த்து செய்கிறோம். இப்போ வெறும் ஏன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி போடணும்னா வெறும் ஏ எங்கே இருக்கோ அதை மட்டும் செய்யணும். இதில் பி சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல, சி சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு வெறும் ஏன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஏயை மட்டுமே ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே போல் பின்னா என்ன செய்யணும்னா பியை மட்டும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும். நீங்கள் அழகாக ஸ்கேல் வச்சு நீட்டாக ஷேட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏ மைனஸ் பினா என்னென்னா ஏலேன்னு பியை மட்டும் எடுத்துடணும். இப்போ இதான் ஏ டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸுங்கும் போது என்ன, ஏலேன்னு பியை மட்டும் எடுத்துடணும். இப்போ பியை எடுத்துட்டாக்கா மீதி ஏல என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ அந்த இடம் மட்டும் என்ன ஆகும், ஷேட் ஆகும். பி ஃபுல்லாக நம்ம ஏலேன்னு பியை மட்டும் ஃபுல்லாக எடுத்துடும். இவ்வளோ தான் இதோட இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட்லாம் உங்களுக்கு வெறும் ரவுண்ட் மட்டும் போட்டிருப்பேன். இங்கே வந்து நான் பாக்ஸை சேர்த்து போட்டிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு பேர் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த யூனிவர்சல் செட் எப்போ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி டேஷ் வருது பாருங்கள், இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் டேஷ்ன்னு எப்போ வந்தாலும் நம்ம இந்த பாக்ஸை சேர்த்து தான் போடுவோம். இந்த டேஷ் இல்லைனா நமக்கு பாக்ஸ் தேவையில்லை, வெறும் ரவுண்டு மட்டும் போட்டு சம் போட்டுடலாம். இப்போ பாக்ஸ் வந்துச்சு, டேஷ் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பாக்ஸ் போடணும். இப்போ இதில் பாருங்கள், ஏ யூனியன் பினா நம்ம என்ன போட்டிருக்கோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். அதுவே ஏ யூனியன் பி டேஷுங்கும் போது இங்கே என்ன செஞ்சோமோ அதை எடுத்துகிட்டு அந்த இடத்த தவிர மீதி எல்லா இடத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணும். அதாவது ஏ யூனியன் பி வந்து இதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த டேஷ் போட்டாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஏ யூனியன் பி வந்து ஷேட் பண்ணக்கூடாது. அப்போனா அதை தவிர்த்து மீதி என்ன இடம் இருக்குதோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதா? ஏ யூனியன் பிக்கு டேஷ் பண்ணல வித்தியாசம். ஏ யூனியன் பினா சேர்ந்து இருக்கிற இடத்த போடுறது, இந்த டேஷ் போட்டுட்டாக்கா அந்த சேர்ந்து இருக்கிற இடம் மட்டும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை தவிர மீதி எல்லா இடமும் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி, இதில் எங்கே ஷேட் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பின்னு டேஷ்னு கொடுத்துட்டு அந்த இடம் மட்டும் கிடையாதுன்னு இல்லை. அப்போ இந்த இடத்த மட்டுமே வந்து என்ன செய்யணும், நம்ம விட்டுணும். மீதி எல்லா இடமும் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இதுதான். இப்போ அடுத்து அதே மாதிரி ஏங்கும் போது நம்ம ஏவோட ரவுண்டு ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னோம். ஏ டேஷ்னா அதே மாதிரி ஏ எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது டேஷ்னாக்கா நாட்டுன்னு அர்த்தம். நாட்டுனாக்கா அந்த இடத்த மட்டும் நீங்கள் அடிக்கவே கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உள்ளது அந்த காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த யூனிவர்சல் பாக்ஸ் வந்து நீங்கள் போடணும். இல்லைனா வந்து யூனிவர்சல் பாக்ஸ் வந்து தேவை கிடையாது. இப்போ ஏயை மட்டும் நம்ம ஃபுல்லாக விட்டுட்டோமா, அதே மாதிரி பி டேஷுங்கும் போது பியை மட்டும் ஃபுல்லாக விட்டுட்டு மீதி எல்லா இடமும் ஷேட் பண்ணிக்கணும். ஸ்கேல் வச்சு நீங்கள் நீட்டாக போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். புரியுதா? அப்போ பியை மட்டும் ஃபுல்லாக விட்டுட்டோம். அடுத்து அதே மாதிரி ஏ மைனஸ் பினா என்ன சொன்னோம், ஏலேன்னு பியை ஃபுல்லாக எடுத்துன்னு அதை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏ மைனஸ் பி டேஷ்னா இங்கே என்னென்ன ரீஜன் வந்து நம்ம ஷேட் பண்ணலையோ அதை இந்த பாக்ஸோட சேர்த்து நம்ம ஷேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து நல்லா தெரியும், ஏ மைனஸ் பினா ஏலேன்னு பியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடமா ஷேட் பண்ணி எடுத்தோம். அதே ஆப்போசிட்டாக ஏ மைனஸ் பி டேஷுங்கும் போது இங்கே என்ன ஷேட் பண்ணியிருக்கோமோ அது டேஷில் வந்து ஷேட் ஆகாது. இதுதான் இதுக்கும் அந்த டேஷுக்கும் டேஷ் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இதுதான் பேசிக்ஸ். இதை வச்சே தான் எல்லா வென் டயக்ராம்ஸும் வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ்க்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.